நம்ம கும்பகோணத்துல மகாமக குளத்துல நீராடுறது ரொம்ப விசேஷமாக. ஏன்னா அங்க 9 வகையான கங்கை, புனித கங்கைகள் அங்க கலக்கிறதாக ஒரு ஐதீகம். அப்போ அந்த மகாமகத்துல நீராடுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் இப்போ இந்த 2025ல உள்ள மகாமகத்திற்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, இந்த வருஷம் கும்பமேளா அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு. ஏன்னா இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனோட நெருக்கமா கிரகங்கள் ஒரே வரிசையில பயணிக்கும். இப்ப சமீபத்துல நம்ம பார்த்தோம், ஒரே நேர்கோட்டுல எல்லா கிரகங்களும் பயணிக்குதுன்னு. இந்த அட்சரேகை, தீர்க்க ரேகைங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த பூமிங்கிறது ஒரு வட்ட பாதையில சுத்திக்கிட்டு இருக்கும்போது, இந்த தீர்க்க ரேகையில ஒரே வரிசையில இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரே சைடா இருக்கு, வரிசை கட்டி நிற்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வுங்கிறது பல 144 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்படிப்பட்ட அந்த நிகழ்வுல வரக்கூடிய இந்த மகாமகம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பமேளாவுல வரக்கூடிய இந்த மகாமகத்திற்கு ரொம்ப விசேஷம். இதுல நம்ம செய்ய வேண்டியது பொதுவா நம்ம சாமி கும்பிடுறப்ப என்ன கும்பிடுவோம், என் குடும்பத்தை நல்லா பாத்துக்கோ, என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கும், என் பேரம்பேத்தி நல்லா இருக்கணும்னு கும்பிடுவோம். ஆனா இந்த வருடம் நம்ம கும்பிடும் போது என்ன சொல்லி கும்பிடணும், என்னுடைய வம்சத்தை நல்லா பார்த்துக்கோ, என்னுடைய வம்சாவளிகள் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா வம்சம் அப்படிங்கிறது நம்மளுடைய அடுத்தடுத்த சந்ததிகளை குறிக்கக்கூடியது. அப்ப எனக்கு பிற்பாடு வரக்கூடிய சந்ததிகள் நல்லா வரணும்னு சொல்லி இந்த நேரத்துல இந்த பித்திருக்களை மனசுல வேண்டி அந்த தெய்வத்தை புனித நீராடலை பண்றோம் அப்படின்னா அந்த பித்திருக்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்.